இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வணக்கம். விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கெல்லாம் போகுதோ, விருச்சிக லக்னக்காரங்க கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும்னு சொல்லுவேன். கோபம்ங்கிறது எப்படின்னா மூக்குக்கு மேலே வரும். அந்த வார்த்தைகள் வீரியம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. நம்ம ஒரு வார்த்தை சொன்னோன்னா அதை காப்பாற்றணும். அதை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நான் வருவேன் அப்படின்னா 10 மணிக்கு அங்கே வர முடியாது. 10:30 மணி 11 மணிக்கு தான் வர முடியும். அப்போ பிஃபோராகவே சொல்லிடணும் 11 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்தால் கூட தப்பில்லை. ஏன்னா அந்த நம்ம பேச்சுங்கிறது இங்கே விரயமாகும், பணம்ங்கிறது இங்கே ஜாஸ்தியாக செலவழியும் அப்படிங்கிறது. படிப்பும் பார்த்திங்கன்னா படிப்புக்காக செலவழியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட படிப்பு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி ரொம்ப அழகாக கை கொடுக்கும். அவங்க படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு எதாட்டி ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, ரிசர்ச் சம்மந்தப்பட்டது ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்க அதை செய்யலாம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய முயற்சியாக இருந்தாலும் சரி, எதையாட்டி யோசிச்சுட்டே இருக்கணும், எதையாட்டி செஞ்சுட்டே இருக்கணுங்கிற தன்மை இருக்கும். சும்மாவே இருக்காது, மண்டை சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். யோசனைகள் அப்படிங்கிறது வீடு வாங்கணும், சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல பணம் போட்டால் எப்படி திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மாற்றிகிட்டே இருப்பாங்க. அதை இதைன்ட்டு ரொம்ப வேகமாக செய்யக்கூடியது, ரொம்ப தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது விருச்சிக லக்னம். ஆனால் யோசிக்காமல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு நிறுத்தி நிதானமாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். விருப்பம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் நிறைவேறது கஷ்டம். காதலாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமணத்திற்கு உண்டான அமைப்பு நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 27 வயசில் ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக வந்து நிற்பாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி என் மனைவி இல்லை, அதனால் திருமண முறிவுன்னு நிற்பாங்க. ஐயா, இது உன் மனைவியோட குற்றம் கிடையாது, உன்னுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கள சொல்லி புரிய வைப்பதுங்கிறது ஒரு ஜோதிடரோட கடமை. ஏன்னா இவங்க எத்தனை திருமணம் பண்ணாலுமே அங்கே நிம்மதியை கொடுக்குமானா கொடுக்காது. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ நீ மனைவியே மருமாங்கல்யம் பண்ணிக்கோ, 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, ஒரு குழந்தை பெற்றுண்டானா அதற்குண்டான வருமானம் இருக்கும், 2வது குழந்தை பெற்றுண்டாங்கன்னா அதுக்குண்டான வருமானம் கொடுக்கும். அப்போ அந்த கடவுள் தான் அதற்கு காரணம். நீ ஒன்றை வளர்த்தாலும் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறவங்களும், குழந்தை வளர்ந்து பெரியவங்களாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளர வளர அந்த வருமானத்தோட உயர்வு வந்துட்டே இருக்குமானா வருமானம் இருக்கும். அதே மாதிரி தான் 2வது கல்யாணம் பண்ணால் இவங்களுக்குள்ள மனமாற்றம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும். இது ஏன் நீ இன்னொரு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்து இன்னொரு பொண்ணுக்கு ஏன் மாறி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் முதன்மையாக முன்வைப்போம். நான் இந்த கேட்டை நட்சத்திரம் போகும்போது விருச்சிக லக்னத்திற்கு இந்த வாழ்வை கொடுக்குமானா கொடுக்கும். ஏங்க எனக்கு 50 வயசு ஆகுதுங்க, எனக்கு கல்யாணத்துலலாம் இல்லைங்க, எனக்கு என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சொத்து வழக்குகளில் பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் சொத்தை பிரிக்கணும்னு போனீங்க, இல்லைனா சொத்தை வாங்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு ஏறக்கூடிய சந்தர்ப்பங்கிறது இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு நிகழ்வுகளால் இந்த பிரச்சனைகளை நம்ம சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒன்று அண்ணங்கூடையாக இருக்கும், இல்லைனா பூர்வீகத்திலையாக இருக்கும், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்றுமே இல்லை, அப்பா அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க, அவனுக்கு அதிகமாக கொடுத்தா எனக்கு கம்மியாக கொடுத்தான், அதனால் கேஸ் போடுறேன்னு கேஸ் போட்டவங்க இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த விருச்சிக லக்னம் போகும்போது அந்த கோர்ட்டு கேஸு, அவமானங்கள், பிரச்சனைகள் அது ஒரு அடையாளமாக, அண்ணன் தம்பி சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது நிகழும். அப்போவே தெரியும், ஓகே இவங்களுக்கு விருச்சிக லக்னம் கேட்டை நட்சத்திரம் அக்ஷய லக்னமாக போகுது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கிறோம். இந்த காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்பு இருக்குமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா, காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஆனால் பிரச்சனைகளுக்கு பிறகு தான் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாநிறமாக இருக்கா, பொண்ணு வந்து அழகாக இருக்குது, கல்யாணம் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்கவே தயங்குவாங்க. பொண்ணு அதிகமாக படிச்சிருக்குது, நம்மளெல்லாம் கல்யாணம் பண்ணுமோ தெரியல அப்படின்ட்டு. கேட்டு பாருங்கள், கேட்டு பார்த்து வேண்டான்னா விடுங்க.
தன்னுடைய மன ஒரு இது இருக்கும்ல குறைவுன்னு, அதனாலேயே இந்த திருமணம்ங்கிறது தாமதமாகும். அதை மாற்றிண்டாலே போதும். சிலருக்கு எதிர்பார்த்தினால் திருமண தடைங்கிறதும் சொல்லலாம். அது இருக்க தான் செய்யும், அது மாற்ற முடியாது. ஆனால் இவங்களை எதிர்பார்க்கிறத விட குறைவான திருமணம், படிக்கவே இல்லை பொண்ணு, ஆனால் பொண்ணு நல்லா இருக்குது, பொண்ணு ஹைட்டாகவே இல்லை பரவாயில்ல மானரமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப ஃபேராக இருக்கான், அழகாக இருக்கான், ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்குது, கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் என்ன ஆகுது, முடியெல்லாம் கொட்டிடுறது, முகம் கொஞ்சம் குண்டாயிடுறான், இப்படி ஆயிடுறது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதே பையன் தானே அங்கே அமைப்பு இருக்குது, ஆனால் நல்ல பையனாக இருக்கிறான் அல்லவா, பையனை யாராலையும் வர முடியாது எம்மாப்பிள்ளைன்னு புகழ்ந்துறவங்க இருக்கத்தான் செய்கிறீங்க. அப்போது திருமணத்திற்கு பிறகு எப்படி இருக்கும்னு ஒரு தடவை ஜாதகத்தில் பார்த்துக்கணும். பார்த்துட்டு முடிவு செய்வதுங்கிறது நல்லது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த பெண் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது அம்மா கையில் விட்டுருவாங்க. அம்மாவுடைய தாட்ஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, போகிற இடத்துலையாட்டி நல்லபடியாக வாழணும்னு. கண்டிப்பாக திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அம்மா முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். நாங்கள் தானேங்க பொண்ணை வளர்த்தோம், நாங்கள் முடிவெடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா என் பொண்ணுக்காக என் பையனுக்காகன்னு பார்த்து எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இங்கே திருமண தடை, திருமண தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன். ஜாதகப்படி அப்படி தாங்க இருக்கும். ஆனால் அந்த பெண் எடுக்கிறத ஒரு வரனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பையனாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அப்பாட்ட விடுங்க, அவர் சரியாக முடிவெடுப்பார். வீட்டுக்கு தேவையான மருமகளை அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவல், படிப்பை பற்றி முடிவெடுக்கும் போது அப்பா கண்டிப்பாக முடிவெடுக்க கூடாது. தந்தை மூலமாக அந்த பையன் இந்த படிப்பு தான் படிக்கணும்னு அப்பா நிர்ணயம் பண்ணுறாருனா அது கண்டிப்பாக அந்த குழந்தை படிக்காது, பாதியில் விட்டுரும். அது கௌரவத்துக்காக ஒரு கல்வியை தவிர நாளை அந்த கல்விங்கிறது அந்த குழந்தைக்கு பயன்படாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை தவறாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கள் ஜாதகப்படி எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, படிப்பை பற்றி அப்பா முடிவு பண்ணக்கூடாது, திருமணத்தை பற்றி அம்மா முடிவு பண்ணக்கூடாது, மாற்றி முடிவிடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சக்ஸஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இதை ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறேன். சரிங்க, பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். எந்த காலகட்டத்தில் பண்ண போகிறீங்க, எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? இப்போ நான் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறேன், பண்ணுங்கள். ஒரே இடத்துல உட்காரல, நான் ஹோல்சேல் வாங்கி ரீட்டைலில் அப்படியே கொடுங்க. அழகு சாதன பொருட்கள் பண்ணுறேன், பண்ணுங்கள். ஃபுட் சம்மந்தப்பட்டது பண்ணுறேன், பண்ணுங்கள். ஆனால் ஒரே இடத்துல பண்ணாதீங்க, நிறைய இடங்கள்ல அப்படிங்கிறது பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸ்வீட் ஸ்டால் போடுறேன், போடுங்க. ஈவினிங் நேரம் அதிகமாக திறந்து வச்சுருக்கேன், பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்போ எந்த தொழில் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினால் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் இந்த விருச்சிக லக்னக்காரங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.